வழிநடத்தும் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைய நாளில் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசப்போகிற உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை தகப்பனே, ஹல்லேலூயா, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானவை ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய ஆண்டவரை உள்ளத்திலும் ஆண்டவரை போய் சேர நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா அந்தகார சக்திகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அதம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறான்ப்பா, நீர் வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நீங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1-13 வசனம் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1-13 வரை. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதிக்கும் போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்போது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்கள் இடத்திற்கு போய் உங்களுக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் அவர்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்றார் என்பதே. ஆமென். இதுல இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பா இருக்கிறது என்றால், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. எத்தனை பேருக்கு? 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. இதை 2 வகையான மனுஷர்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று புத்தி உள்ளவர்கள், 2வது புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வராரு. மணவாளன்றது யாரை குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த 10 கன்னிகைகள், அந்த புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க, தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க, தீபெட்டியும் எடுத்துக்கிட்டாங்க, அடுத்தது எண்ணெயும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க, வெறும் தீவெட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன எடுத்துட்டு போல, எண்ணெய் எடுத்துட்டு போல. பாருங்க, தீவெட்டி எவ்வளவு தூரம் அது வெளிச்சம் கொடுக்கும். தீவெட்டி மட்டும் எடுத்துன்னு போயிருக்காங்களே, அது எவ்வளவு தூரம் வெளிச்சம் கொடுக்கும். இவங்க வெறும் தீவெட்டியை மட்டும் எடுத்துன்னு போனாங்க, ஆனா எண்ணெயை எடுத்துட்டு போல. நீங்க தீவெட்டியை பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும் நேட்டு? சின்ன பசங்களுக்குலாம் தெரியாது இல்லையா, பெரியவங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நாங்கள் அந்த மே மாதம் சம்மர் வெக்கேஷன் அப்போ நாங்கள் எல்லாரும் எங்கள் சொந்த ஊருக்கு போவோம். அது ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கே கிடையாது. அந்த நாளில் விளக்கே கிடையாது. 1991 தான் வந்தது. அதுக்கு முன்னாடி விளக்கே கிடையாது அந்த ஊரில். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், அந்த ஊர் சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு, அதாவது ஆண்கள் மட்டும், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு சுவிசேஷம் அறிக்க போவாங்க. அப்போ அறிவிக்க போகும்பொழுது விளக்கு வேணும் இல்லையா, அந்த ஊர் தான் ஒரே இருட்டா இருக்குது. அதனால ஒவ்வொரு வீட்டில் அந்த சிம்னி விளக்கு மாதிரி தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த விளக்குக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய ஒரு கட்டையை எடுத்துப்பாங்க. அந்த கட்டைக்கு முன்னாடி நிறைய நல்ல துணியை சுத்திட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடுவாங்க. எண்ணெயை ஊற்றிட்டு பற்ற வைக்கும்பொழுது அப்படி குப்புன்னு பத்தும், அவ்வளோ ஒரு பிரகாசமா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தீபெட்டியும் எடுத்துப்பாங்க, கையில ஒரு சட்டி எடுத்துப்பாங்க. சட்டிக்குள்ளார ஒரு அதுல எண்ணெயை ஊத்திட்டு ஒரு கரண்டியும் வைப்பாங்க. ஏன்னா எடுத்து ஊத்தணும் இல்லையா,
அந்த எண்ணெயை. அதனால அந்த சட்டிக்குள்ளார ஒரு கரண்டியும் ஆயிலும் ஊற்றி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேன்ல நிறைய எண்ணெயும் எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா பக்கத்து ஊர் வந்து ரொம்ப தூரம் இல்லையா, அதனால பக்கத்து கிராமத்துக்கு அவ்வளோ எண்ணெய் நமக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கேன்ல எண்ணெயும் எடுத்துன்னு போவாங்க. கொஞ்சம் தூரம் என்ன ஒரு 100 மீட்டர் தூரம் போகும்போது அது கொஞ்சம் அந்த விளக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மங்க ஆரம்பிக்கும். அப்போ மங்க ஆரம்பிக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சட்டியில் இருக்கிற எண்ணெயை எடுத்து அந்த கரண்டினால் எடுத்து ஊற்றும் பொழுது அப்படி ஒரு பிரகாசம் அந்த இடத்துல ஒளி வீசும். ஆக ஆனால் இந்த புத்தி இல்லாத கன்னிகை என்ன பண்ணாங்க, எண்ணெய் எடுத்துட்டு போல, எண்ணெய் எடுத்துட்டு போல. எண்ணெய் எவ்வளோ அவசியம் இல்லை, எண்ணெய் ரொம்ப முக்கியம் தானே. ஆனால் இவங்க வந்து வெறும் தீவட்டியை மட்டும் எடுத்துட்டு போனாங்க. இந்த தீவட்டி என்றால் என்னது, வெளிச்சம். நம்ம சுருச்சலாக பார்க்கும் பொழுது இந்த வெளிச்சம் எதுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கிறது. எண்ணெய் எதுக்கு ஒப்பாக இருக்கிறதுனா அபிஷேகத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. சங்கீதம் 119 105 வாசிப்போம். 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கிறதுனா நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆக வேத வசனமே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எது வெளிச்சமாய் இருக்கிறது? வேத வசனமே வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். நீதிமொழிகள் 6:23 படிப்போம். கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. ஆமென். எது வெளிச்சம்? வேத வசனமே, வேதமே வெளிச்சம். ஆமென். ஆக எண்ணெய் என்றால் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்குது. இந்த எண்ணெய் வந்து யாரால கொடுக்கப்படுகிறது என்றால் பரலோகத்திலிருந்து தேவாதி தேவன், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்து ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த அபிஷேகத்தை அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான், அதாவது ராஜாக்கள் ஆக முடியும். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் ராஜாக்கள் ஆக முடியும். இந்த ராஜாக்கள் மேல அவங்க என்ன பண்ணுவாங்க, எண்ணெயினால அபிஷேகம் செய்வாங்க, எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்வாங்க. ஆசாரியர்கள் என்றால் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆசாரியர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் தான் வந்து அவங்க மேல அபிஷேகிப்பாங்க, எண்ணெயை ஊற்றி அபிஷேகிப்பாங்க. அதே போல தீர்க்கதரிசி அதே மாதிரி அவர்களுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான், ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மாத்திரம்தான் வந்து அபிஷேகப்படுவார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மேலதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவாரு. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல இந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது எல்லாருமேலும் கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அப்புறம் வந்து தீர்க்கதரிசிகளாகவும் ஆண்டவர் வந்து அபிஷேகிக்கிறார். அந்த அபிஷேகத்தை நாம வந்து என்ன பண்ணணும்னா வாஞ்சியோடு கேட்கணும். ஆண்டவரே எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க அப்படின்னு நம்ம வாஞ்சியோடு கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் வந்து ஒவ்வொருவர் மேலும் வந்து அந்த அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து தீவட்டியை மட்டும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா என்ன பண்ணல, எண்ணெயை எடுத்துட்டு போகல. நம்ம சுற்றுலா பார்க்கும் பொழுது இந்த 10 பேரும் ஒரே சபையில தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே சபையில தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் எடுங்க, எல்லாரும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள். பாஸ்டர் சொன்ன உடனே வந்து அந்த கட்டளையே அவங்க ஏற்றுட்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிதல் ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா? ஆனா புத்தி இல்லாத கன்னிகை வந்து கீழ்ப்படியில, அவங்க வந்து அதை நிராகரிச்சுட்டாங்க. ஆனா புத்தி உள்ள கன்னிகைகள் வந்து பாஸ்டர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வார்த்தைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து அசட்டை பண்ணினார்கள், அவர்கள் வந்து கீழ்ப்படியில. ஒரு நாள் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கனவு. அந்த கனவுல இந்த 10 கன்னிகைகளும் வந்தாங்க.
10 கன்னிகைகளும் வரும்பொழுது திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம்னா, அந்த 6ஆம் வசனம் படிங்களேன். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஒரு சத்தம். என்ன சத்தம்னா, மணவாளன் வந்துட்டாரு, அவரை எதிர்கொண்டு போங்க அப்படின்ட்டு ஒரு சத்தம். இதை நான் தூங்கிட்டு இருக்கேன், டக்குன்னு அந்த சத்தம் கேட்குது. பார்த்தீங்கன்னா அந்த புத்தி இல்லாத கன்னிகள் வந்து அவங்களுடைய விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிச்சிச்சு. புத்தி உள்ள கன்னிகள் தயாராக இருக்கிறாங்க, எண்ணெயையும் தீபட்டியையும் எடுத்துட்டு தயாராக இருக்கிறாங்க. இந்த புத்தி இல்லாத கன்னிகை வந்து புத்தி உள்ள கன்னிகை கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தாங்க, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் தாங்க, மணவாளன் வரப்போறாரு, எனக்கு கொஞ்சம் தாங்க, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கனவுல அப்படி இந்த 2 பேரும் வந்து அங்கே நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகள் தான் எங்களுக்கு இது வேணும், உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, போய் கடையில போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தி உள்ள கன்னிகள் பார்த்து, ஐயோ நான் போயிட்டு வரதுக்குள்ள ஆண்டவர் வந்துருவாரே, அதனால கெஞ்சுறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் தரமாட்டோம், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போறாங்க. அதுக்குள்ள யார் வந்துடுறது, மணவாளன் வந்துடுறாரு. மணவாளன் வந்தோடனே இவங்க ஆயத்தமா இருந்தாங்க பாரு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்ச அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன பண்றாங்க, ஆண்டவர் வருகையின் போது டக்குன்னு வந்து ஆண்டவரோட சேர்ந்து அந்த கல்யாணத்துல போய் போறாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, கதவை சாத்திடுறாரு. கதவை சாத்திட்ட உடனே இவங்க வராங்க. யாரு, புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே படிப்போமா அந்த வசனத்தை? 11 படி. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவங்க வந்து கெஞ்சுறாங்க, ஆண்டவரே கதவு தராங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை அறியேன்னுட்டாரு. எனக்கு இந்த கனவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கவலையா ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, ஏன் இப்படி சொன்னாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து ஒரு 2-3 நாள் அது கவலையா இருந்துச்சு. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, எவ்வளவு நல்லவர் ஆண்டவர், எவ்வளவு கிருபையா இருப்பாரு, ஏன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து செய்தி கொடுக்க சொல்லி எனக்கு அழைப்பு வரும்பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அந்த இது அப்புறம் மறந்து போயிடுச்சு எனக்கு. ஆண்டவரே எனக்கு நான் என்ன கொடுக்கணும், எங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அன்னைக்கு நான் படிக்க வேண்டிய அதிகாரம் என்னன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம். அதை பார்த்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் அன்னைக்கு கொடுத்த அந்த கனவை வந்து திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்தினோடனே நான் திரும்ப அந்த துக்கத்துக்குள்ளார போயிட்டேன். பாவம் இல்லை, அவங்க கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாமே. ஆண்டவர் ஒன்று நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ இரக்கமுள்ள தகப்பன், நம்ம படிச்சிருக்கோமே, இரக்கத்தின் ஐஸ்வர்யராச்சு அவரு, ஏன் அவர் வந்து அந்த 5 கனிட்டு கொஞ்சம் இறங்கி இருக்கலாமே, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல அப்படின்னு நான் கேட்கும்போது என்ன தெரியுமா சொன்னாரு, ஆண்டவர் வந்துட்டாருன்னா செகண்ட் கம்மிங், அது ஜட்ஜ்மெண்ட் டே, எல்லா கிருபையும் ஸ்டாப் ஆயிடும். ஆமென். அந்த இடத்துல ஒரு கிருபையும் கிடையாது, இரக்கம் கிடையாது. அவர் செகண்ட் கம்மிங் வரும்போது ஆண்டவர் அந்த நாள் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் டே. ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு யோவான் 3:5 யோவான் 3:5 தான். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினாலும்னா என்னது? ஞானஸ்நானம். மூழ்கி ஞானஸ்நானம், மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும்.
மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் பெறணும். ஆக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்டு பாஸ்டர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படி, பாஸ்டர் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் வாங்கிட்டு உங்களிடத்துல வந்து கொடுக்கும் பொழுது அது பாஸ்டரா சொல்றதா ஆண்டவர் சொல்றதா? ஆண்டவர் சொல்றது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானவை இல்லையா? அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நாம் ஏற்றுக்கொண்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அதுல கிடைக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் கிடையாது, அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நாங்க 1996ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இதே போலதான் எங்களுக்கு வந்துச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் வேணும், எந்த ஒரு கேள்வியும் கிடையாது, எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. எங்களுக்கு வார்த்தை வந்துச்சு, உடனே எங்களை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சோம். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் சொல்லவே முடியாது. ஒரு சில மேடு பள்ளங்கள்லாம் வரும், எல்லாருக்குமே வரும். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி செல்வார். ஆமென். பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன்னுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எல்லா வேலையிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம செல்லும் பொழுது அவர் நமக்கு துணையாய் நிற்கிறார். ஆமென். வெறும் அதாவது ஆயில் இல்லைன்னா பிரகாசம் இருக்காது இல்லையா? அதே போல தீவட்டியோடு கூட ஆயில் இருந்தாதான் அங்க ஒரு பிரகாசம் அடையும், ஒரு பிரகாசம் வரும். ஆமென். வெளிச்சமாகிய வார்த்தை மட்டும் நம்ம இருந்தால் போதாது, கூடவே என்ன வேணும்? எண்ணெயாகிய அபிஷேகமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆமென். இந்த புத்தியுள்ள கன்னிகையின் இடத்துல ஒரு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. மணவாளன் வரும்போது கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு அவங்க எப்படி இருந்தாங்க? ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா புத்தி இல்லாத கன்னிகைகள் கீழ்ப்படியாதனால மணவாளன் அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு? அறியேன், நான் உங்களை அறியேன் சொல்லிட்டாரு இல்லையா? நாம இப்ப எந்த இடத்துல இருக்கிறோம் நாம ஆராய்ந்து பார்த்துக்கொள்வோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? புத்தி உள்ள கன்னிகைகள் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா, இல்ல புத்தி இல்லாத கன்னிகைகள் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமான்ட்டு தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துவார் இந்த வேலையில. ஆமென். எஸ். அடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தெய்வ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் எங்க இருந்தாரா? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதுல இங்கிலீஷ்ல படிக்கும் பொழுது அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் ஹாவரிங் ஓவர் த ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஹாவரிங்னா டு ஸ்டே அப்படின்னா ஒரே இடத்துல நிலைத்து கொண்டு இருக்கிறது தான் ஹாவரிங் அர்த்தம். இது ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகா விவரிச்சார். எப்படின்னா இந்த ஹாவரிங்ன்றது the hen brooded the eggs. அதாவது கோழி எப்படி முட்டை மேல அடைக்காத்து கொண்டு இருக்கிறதோ அது போல பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல அப்படியே அசைவாடி ஒரே இடத்துல அப்படியே தங்கி இருக்கிறார். இந்த முட்டை என்ன, இந்த கோழி முட்டையில எவ்வளவு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கோம் பொரிக்கிறதுக்கு? 21 நாள். அந்த 21 நாள் அப்படியே ஒரே இடத்துல இருந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அதுக்குள்ள அந்த முட்டை என்ன பண்ணும்? அப்படியே ஹீட் ஆகி அதுல இருந்து வெடிச்சு அப்போ அதுல இருந்து குஞ்சு பொறிஞ்சு வெளியில வரும். அதே போல இங்க பாத்தீங்கன்னா தேவ ஆவியானவர் அது போல அந்த இடத்துல ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டு அந்த ஒரே இடத்துல இருக்கும்போது அதை அவன் 1:3 படிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தை இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அங்க பரிசுத்த ஆவியானவர் அங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். மேல இருந்து வார்த்தை வருது,
என்னன்னு வருது? வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்படி வரும்போது வார்த்தையும் தேவ ஆவியானவரும் இணைஞ்சு அங்க ஒரு டினாமிஸ் பவர், பயங்கரமான ஒரு வெளிச்சம் அந்த இடத்துல உருவாகுது. எப்படி? தேவனுடைய வார்த்தையும் தேவ ஆவியானவரும் அது ரெண்டும் இணைஞ்சு எப்படி வெளிச்சமும் ஆயிலும் ஊற்றும் போது ஒரு பிரகாசம் வருது பாருங்களேன். அதே போல தேவனுடைய வார்த்தையும் ஆவியானவரும் இணைஞ்சு ஒரு பெரிய டினாமிஸ் பவர் அங்க உண்டாகுது. அப்போ அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சம் அந்த இடத்துல மட்டுமா வந்துச்சு, அந்த உலகம் முழுவதும் அந்த வெளிச்சம் வந்து பிரகாசிச்சது. எப்படி வந்து தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த வல்லமை உள்ள வார்த்தையோடு பரிசுத்த ஆவியும் இணையும் பொழுது ஒரு பயங்கரமான பவர், பயங்கரமான வல்லமை பிரகாசிக்கிறது உலகம் முழுவதும். ஒரு இடம் இல்லை, உலகமே எவ்வளவு பெருசு இல்லைங்களா? அந்த உலகம் முழுவதும் வந்து அப்படி ஒரு பிரகாசம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம், ஆதியாகமம் 1:11. அப்போது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும், கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆமென். பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? முளைக்க கடவுது என்று சொல்றாரு. முளைக்கப்படுவது என்று சொல்லும் பொழுது அது அப்படியே ஆயிற்று. உலகமெங்கும் வகை வகையான கனிகள். ஒரு கனியா நம்ம சாப்பிடறோம்ல, எத்தனை கனி வகைகள், பலவிதமான கனி வகைகள். கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்ப அந்த வார்த்தையும் தேவ ஆவியானவரும் அந்த இணைஞ்சு இப்படி ஒரு பவர், ஒரு கனி இல்ல பல வகையான கனிகள் அங்கே உருவாகிறது. நாமும் அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? ஆமென். அடுத்து எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1-2 வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவர்களின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. இதுல பாக்குறோம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? ஃபர்ஸ்டே வந்து கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? ஆவிக்குள்ளாக்கினார். யாரு? எசேக்கியாவை. முதல்ல வந்து ஆண்டவர் வந்து முதல்லயே ஃபர்ஸ்ட் அபிஷேகித்தார். அபிஷேகித்து எங்க அழைச்சிட்டு போனார்னா எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். அபிஷேகித்துட்டு எசேக்கியாவை எங்க அழைச்சிட்டு போனா ஒரு பள்ளத்தாக்குல அழைச்சிட்டு போறாரு. அந்த பள்ளத்தாக்குல பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் ஒரே எலும்பு, எங்க பார்த்தாலும் ஒரே எலும்புகள், கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறைய எலும்புகள். அப்போ என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அந்த இடத்துல என்ன பண்ணார்னா ஆண்டவர் அதை சுற்றி நடக்க பண்ணார். யாரு? எசேக்கியாவை. அப்படி நடக்க பண்ணும்போது இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே இந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அந்த எலும்பு எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்ச நஞ்சம் இல்ல, மகா திரளாய் ஏகப்பட்டது. ஆனா அது எப்படி இருந்துச்சுன்னா உலர்ந்து போயிருந்துச்சு. எத்தனை வருஷம் ஆயிருக்குமோ இல்லைங்களா? அது வந்து அந்த எலும்புகள் வந்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கலாம், வெயில்ல காஞ்சிருக்கும். நல்லா நம்ம ஊர் வெயிலே வந்து எப்படி இருக்குது. இன்னும் டெசர்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும். எங்க ஊர்ல எல்லாம், அதாவது கத்தார்ல பார்த்தீங்கன்னா பயங்கர கொடுமையா இருக்கும். அப்போ வருஷக்கணக்கா இருக்கிற அந்த எலும்புகள் எவ்வளவு உலர்ந்து போயிருக்கும் பாருங்க. அப்போ உலர்ந்து போயிருக்கும் பொழுது அந்த இடத்துல பறவைகள்லாம் வந்து கொத்தியும் இருக்கும்.
இல்லைங்களா? ஒரு சில பிராணிகள் என்ன பண்ணும், அந்த மேல ஏறி இறங்கி விளையாட கூட இருக்கும். அந்த ஒவ்வொரு எலும்புகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு, ஒரு கை தனியா, ஒரு கை ஒரு பக்கம், ஒரு கால் ஒரு பக்கம், அப்படியே ஒவ்வொரு திசையில இருந்திருக்கும். அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். உடனே என்ன ஆவியானவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, எசேக்கியாவை பார்த்து, எசேக்கியா, இந்த எலும்புகள்லாம் உயிர் அடையுமா, உயிர் வருமா? நம்ம பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு எலும்பை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி தோணும்? உயிர் வருமா? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனா இங்க எசேக்கியா என்ன சொல்றாரு, அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றார். எசேக்கியா என்ன சொல்றாரு, நீங்க தான் அறிவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்றாரு, அபிஷேகித்து இட்டுட்டு அந்த பள்ளத்தாக்குல நிறுத்துறாரு. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு, வார்த்தையும் அவரே கொடுத்துடுறாரு. முதல்ல அபிஷேகிக்கிறாரு, அடுத்தது வார்த்தையும் சொல்லுறாரு. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அது நீ காது இருக்கா, இல்ல உணர்வு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது, உணர்ந்து போய் இருக்குது. அதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றாரு. பாஸ்டர் சொல்றாங்க, நம்ம எப்படி இருக்கோம்? சம்டைம்ஸ் உலர்ந்து போய், சம்டைம்ஸ் கஷ்டத்தோடு இருப்போம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உள்ளுக்குள்ள போய் சேராது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உள்ளுக்குள்ள போகும்போது அது ஜீவன் பெறும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவன் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை உடையது அவருடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் வேத வசனத்தை நம்ம சும்மா படிக்கிறது மட்டும் இல்ல, அதை மனப்பாடம் பண்ணணும். வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை வெளியில சொல்லணும், அதை கிளைம் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது ஒரு குணாமிஸ் பவர், ஒரு பெரிய வல்லமை புறப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் உங்களுக்கு வார்த்தை வரும்பொழுது நீங்க அதை மனப்பாடம் பண்ணுவீங்களா? ஆமென். அதுல இருக்கிற வல்லமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுல இருக்கிற வல்லமை, ஆண்டவர் பேசுற வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. அது இங்க எசேக்கியாவை அந்த பள்ளத்தாக்குல நிறுத்திட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து உயிரடையுங்கள், உலர்ந்த எலும்புகளை உயிரடைங்கள் என்று இதை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. உடனே கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது ஒரு உயிரடைவீர்கள். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து நோக்கி, இதோ நான் அந்த அந்த எலும்புகளுக்கு நானு உயிரடை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது அதாவது அவருடைய அந்த பிரீத் உள்ளுக்குள்ள இருந்து அந்த சுவாசம் அவங்களுக்கு அனுப்புவேன். அப்போ அவங்க அந்த எலும்புகள் எல்லாம், உலர்ந்து போன அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் அப்புறம் உயிர் அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அடுத்து என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த எசேக்கியா பத்தி என்ன சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆவியை அவங்களுக்கு அனுப்புவேன், அப்போ அவங்க உயிரடைவார்கள். இதையும் அவங்கள அந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அது உயிர் அடைஞ்ச பிறகு அதுக்கு மேல என்ன பண்ணுவாருன்னா, நரம்புகளை அது மேல் நரம்புகளை சேர்த்து அதுக்கு மேல என்ன பண்ணுவாருன்னா, மாம்சத்தை உண்டாக்கி, முதல்ல நரம்பு,
அடுத்து மாம்சத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் தோலினால் மூடுவேன். அதுக்கப்புறம் அவர்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே அவர் போறாரு, அந்த அந்த எலும்புகளை பார்த்து பேசுறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அந்த எலும்புகளை பார்த்து பேசுறாரு. அதே போல பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். கர்த்தர் எசேக்கியா பார்த்து என்னெல்லாம் சொன்னாரோ அதை அங்க பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒரு பெரிய இரைச்சல் அந்த இடத்துல, அந்த எலும்பு பள்ளத்தாக்குல அந்த எலும்பின் இடத்துல ஒரு பெரிய இரைச்சல் உண்டாகுது. அப்போ இரைச்சல் உண்டாகும் போது இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு எலும்புகளும் எங்கெங்கயோ இருக்குது. ஒவ்வொருவருடைய எலும்புகளும் அங்கங்க சதறி கிடக்குது. தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், ஒவ்வொன்றும் அதுல மாம்சமும் கிடையாது, நரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரே உலர்ந்து போய் இருக்குது. அந்த இடத்துல இவர் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை அங்கே புறப்படும் பொழுது அங்க என்ன ஒரு பெரிய ஒரு இரைச்சல், பயங்கரமான இரைச்சல். ஒடியாருது ஒவ்வொன்றும் கீழேருந்து அடியிலேருந்து தலை வருது, இடது பக்கத்துலேருந்து கை வருது. இந்த மாதிரி ஒடியாருது ஒவ்வொன்றும் அதனுடைய உடம்போடு சேருது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் பேசி முடிச்சோன்னு அந்த இடத்துல பார்க்குறாரு, நரம்புகளும் சதைகளும் ஒவ்வொன்றா சேர ஆரம்பிக்குதான். மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. முதல்ல நரம்பு உண்டாகுது, அடுத்தது சதை, அதுக்கப்புறம் அது அழகா தோல்னால் மூடுதான். என்ன ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன் கொஞ்சம் பார்க்கிறவங்களுக்கு இல்ல. கர்த்தருடைய வார்த்தையும் அபிஷேகமும் அவ்வளவு வல்லமை உள்ளது. அபிஷேகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்பொழுது ஒரு பெரிய பவர், ஒரு பெரிய வல்லமை புறப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லை. இவையெல்லாம் சேர்ந்துருச்சு. என்ன ஒரு முக்கியமானது ஒண்ணு, ஆவி ரொம்ப முக்கியம் இல்ல, உயிர் வேணும் இல்ல. அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. இப்ப என்ன சொல்றாரு, ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்றாரு. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இப்போ ஆவியை பார்த்து பேச சொல்ற. இந்த ஆவி என்னதுன்னா மூச்சு காற்று. இதை பார்த்து நீ பேசு. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 வந்து 4 பக்கமும் காத்து வீசுது இல்லைங்களா. அந்த 4 பக்கத்துல இருந்தும் அந்த மூச்சு காற்று காற்று திசை 4 வந்து கொலையுண்டு இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊதி என்கிறார் என்று சொல் என்றார். அதே போல சொல்றாரு. யாரு? எசேக்கியா சொல்றாரு. இங்க 4 பக்கத்துலயும் இந்த மூச்சு காற்று இந்த செத்து போய் இருக்கிற அந்த இடத்துல ஊது என்று சொல்றார். அதே மாதிரி அவர் சொன்ன அந்த வார்த்தை பாருங்க, அவ்வளவு முக்கியமானது. வார்த்தைன்றது ஜீவன் உள்ளது. ஆனால் நம்ம பேசும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். எந்த இடத்துல பேசும்பொழுதும் நம்ம ஜாக்கிரதையா பேசணும். நம்ம பிள்ளைங்களை பேசும்பொழுது கூட எப்படி சொல்லணும், கோபம் வந்தா கூட அந்த கோபத்தை அடக்கிட்டு ரொம்ப பொறுமையா யோசிச்சு பேசணும். ஏன்னா வார்த்தை மிகவும் முக்கியம். இவர் அபிஷேகத்தோடு வார்த்தையை சேர்ந்து அங்க சொல்லும் பொழுது ஒரு பெரிய வல்லமை. அங்க பாருங்களேன், அவர் சொன்ன உடனே 9ஆம் வசனத்துல அப்பொழுது அவர் என்னை
எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே இவங்க என்ன பண்ணாங்க, ஆவி உண்டாக கடவுது, அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் அவையெல்லாம் வந்து அந்த உலர்ந்து போன அந்த டெட் பாடி, அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய ஆரம்பிச்சிருச்சு. காலூன்றி மகா பெரிய அது ஒரு சேனையா எழும்பி நின்றுச்சான். அது ஒரு பெரிய திறன் சேனையாய் அங்கு நிற்க ஆரம்பிச்சது. அப்போது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இது யாரா? இஸ்ரவேல் வம்சத்தார். இவங்க யாருன்னா இஸ்ரவேல் வம்சத்தார். இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார். ஆக கர்த்தருடைய வார்த்தையும் தேவ ஆவியானவரும் இணைந்து அங்கு ஒரு பெரிய வல்லமை புறப்படுகிறது. இந்த புத்தியில் அந்த கன்னிகைகள் என்ன பண்ணாங்க, எது மட்டும் வேணும்னு சொன்னாங்க, தீவட்டி மட்டும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா ஆயில் எடுத்துன்னு போகல. ஆனா அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இருந்துச்சா? கொஞ்ச நேரம் தான் அந்த வெளிச்சம் தாங்கும். ஆனா ரெண்டுமே, ஆயிலும் அப்புறம் தேவனுடைய வார்த்தையும் அபிஷேகமும் சேரும்போது ஒரு பெரிய வல்லமை அங்கே புறப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது நம்மளுடைய ஆண்டவர் இப்ப நம்ம பார்த்து என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாட்களா நீங்க வந்து ஜெபிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த காரியங்கள் வந்து ஐயோ இது வந்து நமக்கு கிடைக்கலையே, எவ்வளோ நாளாக நம்ம வந்து போராடி ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், ஆனாலும் நமக்கு ஆன்சரே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதை பார்த்து பேசு என்று சொல்கிறார். ஆமென். அதை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய கிரியை அங்கே நடப்பிக்கப்படும் என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரீர வியாதி இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு வியாதியும் வந்து எதனால வருகிறது? ஏதாவது ஒரு உறுப்பு வந்து செயல்படலைன்னா அந்த வியாதி வரும். இப்போ வந்து தைராய்டு வருதுன்னா, தைராய்டு கிளாண்ட் வந்து ஆக்டிவ் ஆகலைன்னா, அதாவது செயல் இழந்து போயிடுச்சுன்னா அந்த தைராய்டு வரும். அதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயங்கட்டும் என்று சொல்லும் பொழுது அது செயல்படும். ஆமென், ஹல்லேலூயா. டயபெட்டிஸா எதனால வருது? இன்சுலின் வந்து குறையும் பொழுது, அது வந்து சுரக்காத பொழுது என்ன வருது? டயபெட்டிஸ் வருது. ஸோ நம்ம வந்து அதை பார்த்து நம்ம பேசும் பொழுது அங்க கர்த்தருடைய வல்லமை வந்து புறப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஆக நாம் வந்து அந்த உலர்ந்த எலும்பை பார்த்து எசேக்கியா பேசும்பொழுது ஒரு டவுட் வந்திருக்கும் அவரு கூட. நம்ம வந்து சொன்னா வந்து இது வந்து உயிரடையுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். இதே போல ஒவ்வொருக்கும் அந்த ஒரு சந்தேகம் வரும். நம்ம சொன்னா அது கேட்குமா, நம்ம சொன்னா அது வந்து செயல்படுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதையும் மீறி, அந்த சந்தேகத்தையும் மீறி நம்ம பேசும் பொழுது அதுல ஒரு விசுவாசம், கர்த்தருடைய வல்லமை அங்கே செயல்படும். ஆமென், ஹல்லேலூயா. அதையும் மீறி நாம பேசும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியும் இணையும் பொழுது ஒரு பெரிய வல்லமை கிரியை செய்கிறது. ஆமென், உயிர்ப்பிக்கும் வல்லமை. ஆமென். கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது? அது உயிர்ப்பிக்கும் வல்லமையா இருக்கிறது. ஆதியில உலகம் வந்து சிருஷ்டித்த போது எப்படி தேவ ஆவியானவரும் வார்த்தையும் இணையும் பொழுது ஒரு பெரிய டினாமிஸ் பவர் உண்டாயிற்றோ, அதே போல அப்படிப்பட்ட வல்லமை அன்று இன்றைய நாளிலும் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றால் பயங்கரமானது. கர்த்தருடைய வார்த்தையும் ஆவியும் இணையும் பொழுது ஒரு பெரிய வல்லமை புறப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத இருந்த அந்த உலகில வந்து எல்லாம் உண்டாயிற்று இல்லையா? தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் இயங்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாத இந்த உலகத்துல எல்லாமே உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கிறது? யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கிறது? கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? வாஞ்சியோடு கேட்போம். வாஞ்சி உள்ளவன் மேல் தண்ணீரையும்
வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி வாய்களை திறந்து கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரே, ஹல்லேலூயா, நீர் இந்த வேளையில இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அன்று ஆண்டவரே, ஹல்லேலூயா, பெந்தோகஸ்தே நாளிலே கர்த்தாவே எல்லாரும் அந்த மேல் வீட்டு அறையில ஒன்றாக ஆண்டவரே ஒரு மனதோடு கூடியிருக்கும் வேளையிலே தகப்பனே உம்முடைய ஆவி ஆண்டவரே ஹல்லேலூயா அக்னிமயம் போன்ற நாவுகள் ஹல்லேலூயா இறங்கியது என் தகப்பனே. இதோ இந்த மேல் வீட்டு அறையிலே என் தகப்பனே யாரெல்லாம் வாஞ்சியோடு கேட்கிறார்களோ ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். எப்படிப்பட்ட நுகங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அதை முறித்து போடுகிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இங்கே அசைவாடி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவரும் கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருவரும் வாயை திறந்து கேளுங்கள். ஹல்லேலூயா. வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் தேவ ஆவியானவர் இணையும் பொழுது ஒரு பெரிய வல்லமை உங்களை எல்லாரையும் கர்த்தர் வந்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் உங்களை அபிஷேகிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு பெரிய வல்லமை புறப்படுகிறது. யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறீர்களோ நானும் அதே போலவே பாஸ்டரை போல நானும் எல்லார் இடத்திலும் போய் ஜெபிக்கணும். அந்த ஜெப ஆவி, ஆமென், ஹல்லேலூயா, வல்லமை உள்ள ஆவி ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, புயல் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே. எல்லாரும் பாடுவோம். தெரிந்திருந்தால் எல்லாரும் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. புயல் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரம் தகப்பனே, அப்படிப்பட்ட வல்லமை தேவ ஆவியானவரே ஒவ்வொருவரும் வாஞ்சியா இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் இறங்கி ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் சாட்சியா எழும்ப செய்யுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. வார்த்தை மட்டும் போதாது ஆண்டவரே, எங்களுக்கு தேவ ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் நீர் இறங்கி செயல்படும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் ஒவ்வொருவரையும் நீர் முன்குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய நோக்கத்தோடு நீர் அழைத்திருக்கிறீர் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரத்தினால் எடுத்து கர்த்தாவே நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தயவு செய்து உட்காருங்க.